ஆக்சிடென்டலி நான் வந்து எம்பலோன்ற இடத்துக்கு வந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு செமையான ஒரு மார்க்கெட் ஒன்று போட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். சரி வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி எல்லாம் விற்கிறாங்க. ஆனியன் அப்புறம் கார்லிக் அதெல்லாம் நீங்கள் சீப்பாகவே எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம பெட்டாவில் போட்டிருக்கிற மாதிரியான ஐட்டங்கள் தான் இதெல்லாமே. சிஐ மாதிரியான ஐட்டங்கள் தான். பட் இதுவும் மக்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இதில் இருக்க எல்லாமே €1 தான். நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம், €1 மட்டும்தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் செக்ஷன் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் €5. அண்டு இது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு யூஸ் பண்ணக்கூடியது தான். இதுக்குள்ளே நிற்கும் போதே செம்மையாக இருக்குது ஃபீலிங். அண்டு எனக்கு இந்த மாதிரி மார்க்கெட்ஸுக்கு விசிட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்றைக்கி லக்கிலி எம்பலோ மார்க்கெட்டுக்கு வந்துருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரூட்ஸுங்க, டொமேட்டோ, வெஜிடபிள்ஸ், அது இதுன்னு சகலதுமே இருக்கும் இங்கே. வந்து தலகணி அப்புறம் அந்த போர்வைங்க அண்ட் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை போட்டிருக்கிறாங்க. சின்ன சின்ன துணிங்க செம்மையாக இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த தலகணியெல்லாம் செம்ம சாஃப்டாக இருக்கும். பாருங்க, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காரில் கொண்டு வந்து தான் அவர் இதில் வச்சு இதில் போட்டு சேல்ஸ் பண்ணுறாரு. ஜுவல்லரிஸ், ஆக்சுவலி இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸ்ரீலங்காவில் சாப்பிட்ட அதே ஐட்டங்கள் தான். விரலுவை வந்து போட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டி பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செம்மையான ஒரு சின்ன மார்க்கெட் ஒன்று பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு சொன்னால் அவ்வளோ ஐட்டமும் விற்கிறாங்க. அண்ட் ஐ லைக் டு இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் அந்த புதுசில் இந்த சிட்டிக்கு வரும்போது இந்த இடம் எல்லாமே பழைய பில்டிங்ஸாக தான் இருந்துச்சு. பட் ஒரு 2015க்கு பிறகு இதெல்லாம் ஒட்டச்சு செம்மையாக செஞ்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணி செம்மையான பிஸ்னஸ் பார்க்குறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணி ரியலி ஹாப்பி தான். ஏன்னா முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் இப்படி இருந்திருக்காது, படு கேவலமாக தான் இருந்திருக்கும். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையாகவே செஞ்சுருக்குறாங்க. அண்ட் எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த ஃப்ளாட்டில் நமக்கு ஒரு வீடு இருந்தால் என்ன அப்படின்ற அளவுக்கு. மேலே இந்த மார்க்கெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃப்ரான்ஸில் வந்து எல்லா ஸ்டேஷன் மெட்ரோ கிட்டேயுமே போடுவாங்க. லாஸ்ட் டைம் பார்த்துருப்போம் ஜந்தாக்கில் ஒரு மார்க்கெட். ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்துருக்குறோம். அண்ட் இதை மிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையே இல்லை. பட் ஓகே தான். இந்த பஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பழைய வீட்டில் நான் இந்த பஸ்ஸில் தான் ரெகுலராக வந்து ட்ராவல் பண்ணுறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் L9ன்னு சொல்லி L9 இது என்னோட பழைய வீட்டில் இருந்தது. பட்
வீடே போச்சு. வீடே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பஸ்ஸை மட்டும் வச்சு நம்ம என்ன செய்யறது?